வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வது சிசரகுமார் கிருஷாந்த் ராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செல்ல வேண்டிய பாதை குறித்து ஜனாதிபதி விளக்கம். யுக்ரைன் ஆயுத கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் உதயங்க வீரதுங்க பதில். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 192 நாடுகளில் இடம்பெற்ற நிகழ்வுகளுடன் இலங்கையும் இணைவு. 9 வருடங்களின் பின்னர் இலங்கை மண்ணில் பாகிஸ்தானுக்கு முதல் டெஸ்ட் வெற்றி. ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் முன்னோக்கி செல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாராக வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்ட மாநாடு இன்று நுவரெலியா மாநகர சபையின் கீழ்ப்போர் கூடத்தில் இடம்பெற்றது. අද රටේ පොදු ජනතාව මට රට බාර දීලා තිබෙන අවස්ථාවක நாட்டை மக்கள் எனக்கு பொறுப்பளித்துள்ளனர். நீங்கள் உட்பட தலைவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை எனக்கு பொறுப்பளித்துள்ளீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. அந்த மாற்றத்திற்கு இடம் அளிப்பதா அல்லது நாம் திரும்பி செல்வதா, பிளவுபடுவதா, பிரிவதா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வரலாற்றில் கட்சி உடைந்த சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட விடயங்கள் காணப்படுகின்றன. இந்த கட்சியை யாராவது பிளவுபடுத்த நினைத்தால் அது நாட்டிற்கும் உங்களுக்கும் வெளிப்பட்டுவிடும். இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உடைத்துக் கொண்டு அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை உடைத்துக் கொண்டு சென்று முன்னணி அமைத்து போட்டியிடுவோம் என கூறுபவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு துரோகம் செய்கின்றனர். யாரையும் ஓரங்கட்ட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. என் மீது நம்பிக்கை வைத்து கட்சியை பொறுப்பளித்துள்ள நிலையில் அனைவருடனும் சேர்ந்து ஒற்றுமையுடன் போட்டியிட்டு அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் தேவையே எனக்கும் உள்ளது. 2 தலைவர்களால் நாட்டை கொண்டு செல்ல முடியாது. ஒரு தலைவருடன் செயற்பட வேண்டும். நவீனமயப்படுத்தப்பட்டு வரும் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கும் ஜனாதிபதி விஜயம் செய்தார். 6 மாடிகளை கொண்டு இந்த வைத்தியசாலை அனைத்து வசதிகளும் உள்ளடக்கியதாக நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையிலான வலுவான பிணைப்பை உடைப்பதற்கு எதிர்க்கட்சியில் சிலர் முயற்சிப்பதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னர் எமது நாட்டில் மக்கள் நிதி சூறையாடப்பட்டது. அவர்கள் தற்போது பின்வாசல் வழியாக பிரதமரை தன்வசப்படுத்திக் கொண்டு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சூழ்ச்சிகளை மேற்கொண்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து அவரை வீட்டுக்கு அனுப்பும் சதி முன்னெடுக்கப்படுகின்றது. தந்திரமான பாதுகாப்பு பிரிவினர் இன்று அதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். சசுன தருண திட்டத்தின் கீழ் திஸ்ஸமஹாராம ரபர்வத்த தர்மரகிதாராம விகாரையில் கட்டிடம் அமைப்பதற்கு பொருட்களை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மைத்ரிபால சிறிசேன நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இருள் சூழ்ந்த யுகம் நிறைவு பெற்றதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய இளைஞர் அணியின் செயற்பாட்டாளர்களை சந்தித்த போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னரே ஊழல் யுகம் நிறைவுக்கு வந்தது. சுதந்திரமாக வாழ்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. குறுகிய கால பிரச்சினைகளுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதாக நாம் கூறினோம். இனிய அரசாங்கங்களால் 5 வருடங்களில் செய்ய முடியாத விடயங்களை நாம் 100 நாட்களில் செய்துள்ளோம். இவை அனைத்தையும் செய்த பின்னர் நீண்டகால பிரச்சினைகள் தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும். எமது நாட்டின் இளைஞர் யுவதிகளுக்கு சிறந்த எதிர்காலம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும். මොකක්ද අපේ ලොකුම ප්‍රශ්නේ? මේ රටේ තරුණ තරුණියන්ට අනාගතයක් ලබා දෙන්න. අපි මේ 18 වෙනි සංශෝධනය කුණු කූඩුවට දාලා 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை குப்பைக்குள் போட்டுவிட்டு 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்தோம்.
அதேபோன்று 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வரவுள்ளோம். அதன் மூலம் நாட்டில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தவுள்ளோம். நான் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக செயற்படுகின்றேன். எமது நாட்டின் பாதுகாப்புக்கு அழுத்தம் ஏற்படும் வகையில் நாம் செயற்பட மாட்டோம், அதற்கு இடமளிக்க மாட்டோம் என்பதனை நாம் இவ்வேளையில் கூற விரும்புகின்றேன். ජාතික ආරක්ෂාවට කිසිම බලපෑමක් කරන්නට ඉඩ දෙන්නේ නැහැ කියලා තමුන්නාන්සලාට කියන්නට ඕනේ මිත්‍රෝනි. ප්‍රියංකර ජයරත්න ඇමතිවරයාගෙන් එදා மத்தள விமான நிலையத்துக்கு அதிகமாக வரும் விமான நிறுவனம் எது என்று அமைச்சராக இருந்த பிரியங்க ஜெயரத்னவிடம் கேட்டேன். ரொட்டானா ஜெட்டியா என்று அவர் கூறினார். கடந்த மாதம் அதன் மூலம் எவ்வளவு வருமானம் கிடைத்தது என்று கேட்டபோது 17,400 என்று கூறினார். 17,400 என்றால் லட்சமா கோடியா என்று கேட்டபோது இல்லை 17,400 ரூபாய் என்று கூறினார். விமான நிலையத்துக்கு அப்பார் சென்று பார்த்தால் தயிர் விற்போர் ஒரு வாரத்துக்கு 17,400 ரூபாய் வருமானமாக பெறுவதாக நான் கூறினேன். இதுபோன்ற முதலீடுகளையே அவர்கள் செய்தனர். தற்போது பூட்டு போட்டு மூடியுள்ளனர். ඔය බත්තල එයාපෝට් එක එහා පැත්තේ මී කිරිවිකුල්ල අම්මලා ඉන්නවා. ඒගොල්ලෝ සත්‍යයකට රුපියල් 17,400ක් හොයනවා ඕයි කියලා. ඔන්න ඔය වගේ ආයෝජන කරේ දැන් ඔන්න ඉබ්බෝ දාලා වහලා ඉන්නවා. ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தம் மீதான ஆயுத கொடுக்கல் வாங்கல் குற்றச்சாட்டுகளை நிராகரித்து இன்று அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். கடந்த அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களை பழிவாங்கும் செயற்பாடு இடம்பெறுவதால் தற்போது நாடு திரும்பும் எண்ணமில்லை என அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைனின் கியூ தலைநகரில் தொடர்ந்தும் தங்கியிருப்பதாகவும் தவறிழைத்திருந்தால் அவ்வாறு தங்கியிருக்க முடியாது எனவும் உதயங்க வீரதுங்க கூறியுள்ளார். யுக்ரைன் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் வழங்கியதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள முன்னாள் தூதுவர் தம்மிடம் விசாரணை நடத்தப்படாது என யுக்ரைன் அரசாங்கம் வழங்கிய கடிதம் ஒன்றும் தன்வசம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறித்த கடிதம் 2015 ஆண்டு ஏப்ரல் 1 தேதி கிடைத்ததாகவும் அவரது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் குற்றமிழைக்கவில்லை என்பதை இலங்கைக்கான பதில் தூதுவராக செயற்படும் இந்தியாவுக்கான யுக்ரைன் தூதுவர் வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கு அறிவித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய தூதரகத்தில் சேவையாற்றிய நோயல் ரணவீர என்பவரது மரணத்தை அடுத்தே பிரச்சினைகள் எழுந்ததாக தெரிவிக்கும் உதயங்க வீரதுங்க தமக்கும் அந்த சம்பவத்துக்கும் இடையே எந்தவித தொடர்பும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மரணத்துக்கு காரணமாக அமைந்த விபத்து ரஷ்ய சாரதியால் செலுத்தப்பட்ட லாரியினால் இடம்பெற்றதாகவும் அதனை உறுதிப்படுத்தும் சிசிடிவி காணொலிகள் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து தகவல்களையும் விரைவில் இலங்கையின் ஊடகங்களுக்கு வெளியிடுவதாகவும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் மேலும் அறிவித்துள்ளார். உதயங்க வீரதுங்க ஆயுதம் விற்பனை செய்வதாக கூறப்பட்ட யுக்ரைன் கிளர்ச்சியாளர்கள் சுயாதீன ராஜ்யத்தை கோரி போராட்டம். ரஷ்யாவில் இலங்கை தூதரகத்தில் சேவையாற்றிய நோயல் ரணவீரவின் மரணம் தொடர்பில் வீரதுங்க மீது சந்தேகம். யுக்ரைன் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்தமை தொடர்பிலான முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவிப்பு. ரஷ்யாவில் சேவையாற்றிய சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த நோயல் ரணவீரவின் மரணம் தொடர்பில் மீண்டும் விசாரணை. இன்று உதயங்க வீரதுங்க அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 192 நாடுகளில் பல்வேறு நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. இதன் பிரதான நிகழ்வு இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இடம்பெற்றது. இந்திய அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க இன்று சர்வதேச யோகா தினமாக பெயரிடப்பட்டது. 6000 ஆண்டுகளுக்கும் அதிகமான வரலாற்றை கொண்ட யோகா தின முறையின் ஊடாக ஆன்மீக மற்றும் சரீர வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என நம்பப்படுகின்றது. இந்த தினத்தை முன்னிட்டு கின்ன சாதனையை பிடிக்கவும் இந்தியா முயற்சித்தது. 35,000க்கும் அதிகமானவர்கள் இந்த யோகா தின நிகழ்வில் கலந்து கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இலங்கையின் பிரதான நிகழ்வு காலிமுகத்திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள், கலைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் என 2000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சின்ஹா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இன்று முதலாவது சர்வதேச யோகா தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இது மிகவும் பழமையான முறையாகும். பாரம்பரியமாக முன்னெடுக்கப்பட்ட ஒன்றாகும். தற்போது உலகளாவிய ரீதியில் யோகா முறை வியாபித்துள்ளது. யோகா ஊடாக சரீர மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். இதன்போது யோகா தொடர்பிலான இணையதளம் ஒன்றும் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டதுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட செய்தியும் வெளியிடப்பட்டது.
இதேவேளை சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இன்று விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகள் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் தலைமையில் இடம்பெற்றன. யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பாடசாலை மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த யோகாவானது ஐக்கிய நாடுகள் உறுப்பினரிடையே வரவேற்கத்தக்க ஒரு கலாச்சாரம் என்பதால் வாக்கெடுப்பு எதுவுமின்றி பாராட்டு தீர்மானமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஐநா வரலாற்றில் இது ஒரு சாதனை நிகழ்வு என்றால் மிகையாகாது. ஒரு மனிதன் முழுமையாகின்றான் அல்லது பரிபூரணம் அடைகின்றான் என்றால் அது யோகா பயிற்சியின் மூலமாகவே நடைபெறுகின்றது. யோகா பயிற்சியின் இறுதி இலக்கு தன்னைத்தானே அறிவதும் முழுமையடைவதும் என கூறுகின்றனர். நம்மை நாமே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும் போது நம்முடைய தொடர்பாடல் திறன் அதிகரிக்கும். நமது ஆளுமையின் வளர்ச்சி இது ஒரு படிக்கல்லாக அமைகின்றது. யோகா பயிற்சி என்பது இப்பொழுது இன்று ஆரம்பிக்கப்பட்டுகின்ற அதே நேரத்திலே இதை இலங்கையிலே உள்ள பாடசாலைகள் அனைத்துக்கும் இந்த யோகா பயிற்சியை முன்னெடுத்து செல்வதிலே நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவினால் நிர்மாணிக்கப்பட்ட மற்றொரு கலாசார மண்டபம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. நுவரெலியா ஒலிபன் மேற்பிரிவில் இந்த கலாசார மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா ஒலிபன்ட் மேல்பிரிவிற்கு சென்ற பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதேச மக்களின் நலன் கருதி பாராளுமன்ற உறுப்பினரின் நிதி ஒதுக்கீட்டினால் இந்த கலாசார மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த கலாசார மண்டபத்தின் நாட மலையக மகளிர் மன்ற உறுப்பினர்களால் வெட்டப்பட்டதுடன் கலாசார மண்டபத்தின் பெயர் பலகை பாராளுமன்ற உறுப்பினரால் திரைநீக்கம் செய்யப்பட்டது. சர்வமத தலைவர்களின் ஆசையுடன் இந்த வைபவம் நடைபெற்றது. என்னை பொறுத்த மட்டிலே மலையகத்தில் இருக்கின்ற இன்று கொழும்பிலே கோல்பேசிலே பட்டம் விடுறதை பார்க்கின்றோம். காத்து வருகின்ற பொழுது வாவா வீட்டை பட்டம் விடுவோம் கோல்பேசிலே என்று கொள்வார்கள். ஆனால் நுவரெலியாவிலே ஒலிபனிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் காத்து வருகிறது கூரை பறக்கிறதா என்று பார், கூரையை பிடித்துக் கொண்டிருக்கின்ற கூறுகிறார்கள். அங்கு பட்டங்கள் பறக்கின்றன, இங்கு தகரங்கள் பறக்கின்றன. நான் மோகனதாச இன்றைக்கு தான் இந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நன்றி என்று சொல்ல போறோம். இன்றைக்கு தான் அவருக்கு நன்றி என்று சொல்ல. மோகனதாஸ், உனக்கு கான்ட்ராக்டர் தந்தா நீ செய்ய தெரியணும். ஆனா இன்றைக்கு அன்றைக்கு பேசின பேச்சு இன்றைக்கு எனக்கு வெற்றி. இன்றைக்கு இந்த கலாச்சார மண்டபம் இருக்கு. எல்லா டான்ஸும் போச்சுது. நான் வடிவா பார்த்துட்டு இருந்தேன். கடைசியா ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அந்த நேரம் குணா எனக்கு சொன்னான், சார் நீங்க செட்டாலும் சார் இந்த பில்டிங் இருக்குங்க சார், மற்றவன் எல்லாம் சார் அடையாளம் இல்லாம அழிஞ்சு போறான் சார், ஆனா உங்களோட அடையாளம் இருக்கண்டா. நான் இங்கால திரும்பினோன்னா சரோஜாதேவி அங்கிருந்து வந்தா, சார் நாங்க உங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம், நீங்க அதை பாருங்க சார், இங்க கதைக்கிறத விட்டுட்டேன். இந்த மாற்றம் எங்களுக்கு வேண்டும், இந்த மாற்றம் எங்களுக்கு வேண்டும். இன்றைக்கு எனக்கு அரசியல்ல வெட்டி. இந்த நீங்க வேறொரு எம்பி வந்திருந்தா இவ சொல்லுவா இப்படி போய் சொன்னீங்களா சொல்லலையா? சொன்னீங்களா சொல்லலையா? பாருங்க, இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க வெற்றி, இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க வெற்றி. மலையக மக்களின் நலன் கருதி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா முன்னெடுக்கும் செயற்திட்டங்களை மக்கள் பாராட்டினர். நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த மண்டப பெருமதி எப்படிங்கிறது. எங்க தோட்டத்துல இன்றைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, 4 சாமத்திய வீடு நடந்து முடிச்சு. இந்த பாருங்க எல்லாம் கல்யாணம் காரணம் காட்டுறதுக்கு கல்யாணம் 4 கல்யாணம், இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, 4 சடங்கு முடிச்சு. நீங்க கல்யாணம் காட்டுறவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுங்களா? முதல்ல அவருக்கு தான் நான் காடு கொண்டு வைக்கணும்னு சொல்லி. நாளைக்கு நாங்கள் இருந்தாலும் இது ஒரு நாள் இறக்காது. நான் புள்ள பேர் சொல்லும், எங்க அப்பா பேர் வச்சது அவரு ஜெயசிராங்க செய்து வச்ச மண்டபம் சொல்லி
நாம் அடித்தாலும் இது அடிவதில்லை. உங்களுக்கு பத்திரிகைகள் எழுதுவதற்கு வேறொன்றும் இல்லை என்றால் மலையகத்து லயத்து அறைகள் உள்ள வாருங்கள். எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. டாய்லெட் பிரச்சனை இருக்கின்றது, கல்வி பிரச்சனை இருக்கின்றது, எமது மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இதை பத்திரிகையில் எழுதுங்கள். மண்டபத்தை திறந்து கொண்டு வைத்திருக்கின்றார். அங்கு ஒரு அமைச்சர் 50 லட்சம் கொடுத்து ஒரு லேண்டை வாங்கி பூமிதானம் செய்து கொண்டிருக்கின்றார். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பத்திரிகையில் எழுதுங்கள். சும்மா பொய்யான போலியான இதுகளை எழுதாதீர்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதல் தடவையாக இந்த ஒலிபன் தோட்டத்துக்கு வருகை தந்த போது எமது பாடசாலைக்கு வருகை தந்தார். இக்கட்டான நிலைமையில் நீர் நிறைந்த நிலையில் தான் மாணவர்கள் அதில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர் எமக்கு ஒரு வகுப்பறையை கட்டி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் 2 கலாச்சார மண்டபங்கள் இந்த ஒலிபன் தோட்டத்தில் கட்டப்பட்டுள்ளன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நேற்றைய இந்த விழாவை அலங்கரித்தன. பாராளுமன்றத்தில் தமிழ் பேசும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் முஸ்லிம் மலையக தமிழர்களுடைய பாராளுமன்ற பிரதித்துவம் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த தொகையில் அவருடைய வீதாசாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இன்னும் தயாரில்லாத நிலைமை ஒன்று இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு நாங்கள் செயல்பட வேண்டிய அவசியம். சிறிய கட்சிகள் அவர்களுடைய பிரதித்துவத்தை பொறுத்தவரையில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பது எங்களுக்கு வெளிச்சமாக தெரிகின்றது. இந்த நிலைமை தொடர முடியாது. அதற்கு எதிராக இலங்கை தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், மலையக தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட்டு நாங்கள் வேலை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமுறை பிரவேசித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 26 பேரும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட குறித்த 26 மீனவர்களும் இன்று பிற்பகல் பருத்தித்துறை பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 3 படகுகளையும் காங்கேசன்துறை கடற்படையினரின் பாதுகாப்பில் வைக்குமாறும் பதில் நீதவான் உத்தரவிட்டதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது குறித்த மீனவர்களை கடற்படையினர் கைது செய்து கடற்றொழில் திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்தனர். இவர்களில் 17 மீனவர்கள் தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு ஏனைய 9 பேரும் பாண்டிச்சேரி காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் நாளை நடைபெறவுள்ள முக்கிய பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடு காணப்படாவிட்டால் மாபெரும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் இன்று நடைபெற்ற சந்திப்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பள உயர்வு தொடர்பில் பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் நாளை முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது உரிய தீர்வு கிடைக்காத பட்சத்தில் ஹட்டன் நகரில் சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகன் தொண்டமான் கூறியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டு ஒப்பந்தம் தொடர்பில் தெளிவில்லாத சில மலையக அரசியல் கட்சிகள் மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குறிப்பிட்டுள்ளது. சம்பள உயர்வு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அங்கத்தவர்களுக்கு மாத்திரம் பெற்றுக் கொடுக்கப்படும் ஒன்றல்ல என்பதால் அனைத்து மலையக தோட்ட தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என காங்கிரஸ் விடுத்துள்ள அறிக்கையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்ட 15 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை சாவகச்சேரி பதில் நீதவான் எஸ் கணபதி பிள்ளை முன்னிலையில் நேற்று மாலை ஆஜர்படுத்திய போது அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பெண்கள் உள்ளிட்ட 15 சந்தேக நபர்களும் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. சட்டவிரோத மதுபான உற்பத்தி செய்யப்பட்ட இடம் ஒன்றை சுற்றி வளைக்க சென்ற போலீசார் மீது சந்தேக நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 10 பெண்களும் 5 ஆண்களுமே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் குறித்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும் அவர்களை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கொடிகாமம் போலீசார் தெரிவித்தனர். உமாவயா திட்டத்தினால் பாதிப்புக்குள்ளான சிலர் நட்டஈடு வழங்குமாறு கோரி பண்டாரவளை நகரில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பண்டாரவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சுமார் 6 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். உமாவயா திட்டம் காரணமாக தமது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்கவிடம் வினவிய போது உமாவயா திட்டத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் 8 மதிப்பீட்டாளர்கள் தற்போது அறிக்கை தயாரித்து வருவதாக கூறினார். மதிப்பீட்டு பணிகள் நிறைவு பெற்றதும் எவருக்கும் அநீதி ஏற்படாத வகையில் நட்டஈடு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் இன்றைய ஆர்ப்பாட்டத்தை நடத்துமாறு பண்டாரவளை நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இலங்கையின் 3 தசாப்த கால யுத்தம் விட்டுச் சென்ற சுவடுகள் எளிதில் அழியக்கூடியவை அல்ல. இறுதிக்கட்ட போரின் போது உறவுகளை உயிருடன் தொலைத்துவிட்டு தேடும் குடும்பங்கள் எண்ணிலடங்காதவை. முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் பகுதியில் வசிக்கும் கமலநாயகி கணவனை துளைத்த சோகத்துடன் வாழ்கின்றார். இறுதிக்கட்ட போரின் போது கணவன் காணாமற் போனதை அடுத்து கமலநாயகி 2 பிள்ளைகளுடன் குடும்ப சுமையை தாங்கினார். கணவன் காணாமற் போன கவலையுடன் 6 வருடங்களை கழித்துவிட்டார் கமலநாயகி. கணவர் காலி ராணுவ முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவத்தினரால் வற்றாப்பளை சந்தையில் ஒட்டிய பெயர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்ததை அடுத்து தனது கணவனை தேடி காலி ராணுவ முகாமிற்கு சென்ற கமலநாயகிக்கு ஏமாற்றமே பதிலாக காத்திருந்தது. முகாமில் வந்து பேர் கிடக்கு, காலி முகாமுக்கு நீங்க போங்கம்மான்னு வந்து சொல்லிச்சினோம். நாங்கள் சரி கண்டுட்டு நாங்கள் காலி முகாமுக்கு போனாங்கள். அங்கே போனால் அந்த ராணுவ அதிகாரிகள் எங்களை கூப்பிட்டு என்னென்று கேட்க நாங்கள் சொன்னாங்க, இப்படி ராணுவம் எங்களை அனுப்பினதை என்னுடைய கணவர் இருக்கிறாராம் என்று சொல்லி பேர் விவரம் வந்திருக்குன்னு சொல்ல அதை சொல்லிச்சினோம். அப்படி ஒரு பேர் விவரம் இங்கே இல்லையம்மா, உங்களை பேர் காட்டினா நீங்கள் போங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சினோம். கணவர் இல்லை என்ற பதிலுடன் மீண்டும் பிள்ளைகளை தேடி ஊர் திரும்பினார் கமலநாயகி. கணவனை தேடி போலீஸ் நிலையங்கள், ராணுவ முகாம்களுக்கு அலைந்து திரிந்தும் இதுவரை எதுவித பதிலும் கிடைக்கவில்லை கமலநாயகிக்கு. பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒளியேற்றுவதற்காக நாள்தோறும் கஷ்டப்படும் இவருக்கு இதுவரை எதுவித உதவிகளும் கிடைக்கவில்லை. அப்பா எங்கே என கேட்கும் பிள்ளைகளுக்கு கமலநாயகியால் பதில் கூற முடியவில்லை. உலகமே தந்தைய தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் இந்த பிள்ளைகள் மாத்திரம் விதிவிலக்கா. வவுனியாவில் யோசப் கேம்பில் போய் அறிவிச்சு நான் என்னுடைய கணவரை பற்றி மனிதான குழு போலீஸ் எல்லா இடமும் நான் அறிவிச்சேன். நான் ICRCக்கெல்லாம் அறிவிச்சேன். நான் இவ்வளோ காலம் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கல. ஆனால் என்னுடைய கணவர் உயிரோட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். மனநலம் பாதிக்கப்பட்ட 2வது மகனையும் பராமரித்துக் கொண்டு வாழ்வாதாரத்தை பல சவால்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கின்றார் கமலநாயகி. மிகவும் நான் சரியா கஷ்டப்படுறேன். என்ற பிள்ளைகளோட 2 பிள்ளைகளை வச்சு நான் சரியா கஷ்டப்படுறேன். உண்மையா எனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடக்கும் எனக்கு ஆசை. என்னுடைய கணவர் வீடு வந்து சேரும் நான் மிகவும் தாய்மையா கேட்கிறேன். வீட்டு தோட்டத்தில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தனது குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றார் கமலநாயகி. எத்தனையோ குடும்பங்கள் உறவுகளை உயிருடன் தொலைத்துவிட்டு சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். அப்பா எங்கே என்று கேட்கும் பிள்ளைகளுக்கு தந்தையர் தினமான இன்று புதிய அரசாங்கத்தின் பதில் என்ன? இன்ஃபுளுன்சா நோய் தொற்று காரணமாக இதுவரையில் 10 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. சுகாதார அமைச்சின் தரவுகளுக்கு அமைவாக மே, ஜூன் மற்றும் ஜூலை ஆகிய மாதங்களிலும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகிய மாதங்களிலும் இன்ஃபுளுன்சா நோய் தொற்று அதிகமாக காணப்பட்டுள்ளது. இன்ஃபுளுன்சா நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தொற்றுவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி வைத்தியர் அதுர லியனபத்திரன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இன்ஃபுளுன்சா AH1N1 தற்போது வியாபித்து வருகின்றமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. பிரதான ரோக லட்சண வන්නේ
காய்ச்சல், இருமல், தொண்டை வலி மற்றும் உடல் அசதி என்பன இந்த இன்ஃபுளுன்சா நோய் தொற்றின் பிரதான அறிகுறிகளாகும். அதேபோன்று வாந்தி பேதியும் காணப்படலாம். இந்த நோய் தொற்று காரணமாக மிகவும் அவதானமிக்க பகுதியினர் காணப்படுகின்றனர். அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள், 2 வயதுக்கு குறைவான பிள்ளைகள், அதேபோன்று 65 மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதுடன் நீரிழிவு நோய் போன்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்ஃபுளுன்சா நோய் தொற்றினால் பெரிதும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. இன்ஃபுளுன்சா நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் வெளிப்பட்ட உடனேயே சிகிச்சை பெற்றுக் கொள்வதே இந்த நோயை தடுப்பதற்கான ஒரே வழியாகும். விசேடமாக கர்ப்பிணி தாய்மார்கள் ஆட்கள் செறிந்து உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். தும்மும் போது கைக்குட்டையை பயன்படுத்துதல், அதனை உரிய வகையில் அப்புறப்படுத்துதல் மற்றும் அடிக்கடி சவர்க்காரம் பயன்படுத்தி கையை சுத்தமாக வைத்திருத்தல் என்பவற்றை பின்பற்ற வேண்டும். கர்ப்பிணி தாயொருவருக்கு இன்ஃபுளுன்சா நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் வெளிப்பட்டால் தாமதமின்றி உடனேயே வைத்தியரை நாட வேண்டும். நாட்டின் பல மாவட்டங்களிலும் இன்று வீசிய கடும் காற்று காரணமாக வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. இடியுடன் கூடிய மழையுடன் வீசிய காற்றினால் இவ்வாறு சேதம் ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. குருநாகல் மாவட்டத்தின் மகவ பகுதியில் கடும் காற்று வீசியது. இன்று காலை 8:30 மணியளவில் வீசிய கடும் காற்று காரணமாக மகவ கல்வி வலயத்திற்குட்பட்ட கெத்தபகுவ ஆரம்ப பாடசாலையின் 3 கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டது. மரம் முறிந்து வீழ்ந்தமையால் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகள் தடைப்பட்டன. இதேவேளை கல்கமுவ மொரகுல்லாகம பிரதேசத்தில் கடும் காற்று வீசியது. இதன் காரணமாக போல்பித்திகம மொரகுல்லாகம பகுதியில் உள்ள 13 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. இதேவேளை தம்புலை பகுதியில் கடும் காற்றுடன் கூடிய மழையினால் யாழ் கண்டி வீதியின் தம்புலை கப்புவத பகுதியில் மரம் முறிந்து வீழ்ந்தமையால் சில மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. இதேவேளை கடும் காற்று காரணமாக கண்டலகம கலவாக்கல பகுதியில் 2 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. புலனறுவை மாவட்டத்தில் இன்று முற்பகல் வீசிய கடும் காற்றினால் சில பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டது. கடவல மற்றும் கதிர்வல பகுதிகளில் உள்ள 7 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. எமது தேசத்தின் மூலை முடுக்கெங்கும் பட்டி தொட்டி எங்கும் வியாபித்து வரும் போதைப் பொருளை இல்லாதொழிப்பதற்கான விழிப்புணர்வை உங்கள் இல்லங்கள் தோறும் நாங்கள் கொண்டு வருகிறோம். முதற்கட்டமாக ஜூன் 26, 27, 28 திகதிகளில் வடமாகாணத்தில், 2ஆம் கட்டமாக தென் மாகாணத்தில், 3ஆம் கட்டமாக மலையகத்தில், 4ஆம் கட்டமாக கிழக்கு மாகாணத்திலும் இல்லங்கள் தோறும் போதைப் பொருள் விழிப்புணர்வு உங்கள் இல்லம் நாடி வருகிறோம். விழிப்புணர்வை தருகிறோம். சமூகத்தை போதையிலிருந்து மீட்போம். போதைப் பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை முன்னெடுக்கும் சமூக பணி. கடல் வழியாக நாட்டுக்கு கடத்தப்பட்ட ஹெரோயின் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நபர் ஒருவருக்கு பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. போலீசாரை இவருக்கு நெருக்கடிகளை கொடுக்கின்றமை மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். மாரவில தொடுவாவ கடற்பரப்பில் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படும் ஹெரோயின் கைமாற்றப்படும் பகுதியாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 12ஆம் தேதி இவ்வாறு கைமாற்றப்பட்ட ஹெரோயின் தொடர்பில் தகவல் கிடைத்தது. கடலில் மிதந்து கொண்டிருந்த ஹெரோயினை கரைக்கு கொண்டுவர 3 உதவியுள்ளனர். ஹெரோயின் என தெரியாத நிலையிலேயே இவர்கள் உதவியுள்ளனர். கரையில் இருக்கும் போது தோணி ஒன்று வந்தது. அது புரண்டது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அங்கு செல்வது வழக்கம். இதில் என்ன இருக்கின்றது என நாங்கள் கேட்டோம். அவர்கள் கஞ்சா இருப்பதாக கூறினார்கள். பின்னர் அந்த பைகளை எடுத்துக் கொண்டு வந்தோம். தொடர்வது விளையாட்டு செய்தி. இலங்கை மண்ணில் 9 வருடங்களின் பின்னர் முதல் டெஸ்ட் வெற்றியை பாகிஸ்தான் இன்று ஈட்டியது. இது காலி சர்வதேச மைதானத்தில் பாகிஸ்தானிடம் 15 வருடங்களின் பின்னர் இலங்கை அடைந்த முதல் டெஸ்ட் தோல்வியாகும்.